தமிழா தமிழா நாளை நம் நாடே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே. நான் பேசுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பேச்சால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 15 நாளாவது நான் கட்டாயமா வெளியில இருக்க வேண்டிய அவசியம் வேற இருக்குது. ஒரு பொறுப்பற்று இன உணர்வு இல்லாது புழுக்களாக நெளிந்து கொண்டிருந்த என் போன்ற தம்பிமார்களை 10 தடவை பாடை வராது புலியே நீ செருக்களம் வாடா என்று பாடிய தன் பாட்டால் புலியாக மாற்றிய உணர்ச்சி புலவன் என் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்களே, எங்கள் குடும்பத்தின் கரும்புலி என் அக்கா அருள்மொழி அவர்களே, என் பாசத்திற்குரிய அப்பா பெருந்தமிழன் பாலு மகேந்திரா அவர்களே, நல்ல படிப்பாளியாகவும் சிறந்த படைப்பாளியாகவும் இருக்கிற தோழர் ஜனநாதன் அவர்களே, ஓவிய போராளி என் அருமை சகோதரன் புகழேந்தி அவர்களே, என் பாசத்திற்குரிய சியான் ராஜ் கபூர் அவர்களே, இங்கே இருக்கிற என் அருமை மைத்துனர் ராஜா அவர்களே, என் அன்பு அண்ணன் அதியமானவர்களே, தன் சொந்த உறவுகள் தன் இன எதிரிகளால் கொன்றொழிக்கப்படுவதை தாங்க முடியாது. லட்சோப லட்சம் தமிழ் இளைஞர்களின் உள்ளத்தில் கொதித்துக் கொண்டிருந்த பெரும் நெருப்பை தன் உடலில் கொட்டி தன் உடலையே திரியாக்கி எரிந்த ஒரு மரத்தமிழ் மறவன் தம்பி முத்துக்குமாரை என்ற ஐயா என் அருமைக்குரிய தகப்பனார் அவர்களே, எங்கள் எல்லோருக்கும் பாசமான ஒரு அண்ணனாக இருக்கிற இந்த நூலின் ஆசிரியர் என் கவியரசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் உயிர்க்கினிப்பான தமிழ் உறவுகளுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 நாளைக்கு நான் வெளியில வந்ததுக்கு பிறகு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பி பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி என்னிடத்துல வச்சாரு. அங்க இருக்கிற புலிகள் எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு அந்த போராட்டம் நின்றுமான்னு கேட்டாரு. நான் கேட்டேன், புலிகள்லாம் அந்த காட்டுக்குள்ள இருந்து இந்த பிரபாகரன் தலைமையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம்னு கேட்டேன். நீங்க கூட அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். புலின்னா காட்டுக்கு நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவர் இல்ல, புலி சீமான் புலி, அவங்க அண்ணன் காசி ஆனந்தன் புலி, அங்கே ஒரு புலியை பெற்ற ஒரு பெரும்புலி இருக்கிறாரு. அப்பா யாரு புலி? என் அக்கால் தங்கச்சியை மானவங்கப்படுத்தி கற்பழித்து கொலை செய்கிற சிங்களனை பார்க்க சகிக்காது, அவன் கொடுமையை தாங்க முடியாது. என் சொந்த அண்ணன் தம்பியை கொன்றொழிப்பி அந்த கொடுஞ்செயலை தாங்க முடியாது. என் இனத்தை அடியோடு அழித்து விட வேண்டும் என்ற அக்கிரமத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த இனவெறி சிங்களனை அடித்து ஒழிக்க முடியாதா என்ற ஆத்திரம் கொண்டு எழுகிற ஒவ்வொரு தமிழ் இளைஞனும் புலிதான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். புலினா ஏதோ அந்த உணர்வு, அந்த இன உணர்வின் அடையாளம் தான் புலியாக வடிவெடுக்கிறது. கிளிநொச்சியை கைப்பற்றிய விடக ஒரு புலிக்கொடியை இறக்கி ஒரு சிங்கள கொடியை ஏற்றினான் சிங்களன். இன்று உலகெங்கும் தமிழீழ தேசிய கொடி பறந்து நிற்கிறது. அதை இறக்குனா நாங்க ஏத்தணும். பிரான்ஸ், கனடா, அமெரிக்கா, லண்டன்
உலகெங்கும் பறை வாழக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகள் ஏந்தி என் தலைவனையும் ஒரு பக்கம் தமிழில தேசிய கொடியும் ஏந்து நிற்கிறான். அது எங்கே இறக்குறது? இப்ப தெரிஞ்சுக்க, புலி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். அதுதான் உண்மை. இங்க எல்லாரும் சொல்றாங்க உங்களுக்கு தெரியாது பிரபாகரன் யாருங்க. பிரபாகரன் ஒரு சர்வாதிகாரி. பிரபாகரன் சகோதர யுத்தம் செய்தவன். பிரபாகரன் பிழைக்க போன இடத்தில் நாடு கட்டி சண்டை போடுகிறான். பிரபாகரன் தன் புகழுக்காக அவன் வீம்பாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னும் என்னென்னவோ பிரபாகரனுக்கான அடையாளங்களாக இந்த மண்ணில் இந்த என் அருமை உறவுகளை இந்த அவதூறு குப்பைகளை எல்லாம் பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பு எரித்து சாம்பலாக்கும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாது. அவர் மீது குறை சொல்ல முடியாத நாதியற்ற வக்கற்ற நாக்குகள் போடுகிற பழி சொல். எனக்கு அளவு கடந்த ஆத்திரம் வருவது ஒரே ஒரு இடத்தில் தான். எல்லாரும் என்ன சொல்றாங்க, உணர்ச்சி வசப்படுறாடா, உணர்ச்சி வசப்பட்டு பேசிப்பேற. உணர்ச்சி இருக்கு, வசப்பட்டு பேசுறேன், இல்லாதவன் ஏசுற. நான் என்ன செய்ய முடியும்? ஒன்னே ஒண்ணுதான். இப்ப என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் எதுக்கு போடப்பட்டது? பிரபாகரனை அண்ணன் என்று சொல்கிறார், சோனியாவை அண்ணன் என்று சொல்லலாம், எங்க அண்ணன் அண்ணன் சொல்லக்கூடாதான்னு கேட்டேன். இதுல என்ன பிரச்சனை? என்ன தேசிய பாதுகாப்பு ஏன் போடப்பட்டதுன்னு எனக்கு அனுப்பின சிறையில் இருக்கும்போது எனக்கு அரசு அனுப்பி இருந்ததை வேணா நான் காட்டுறேன், பத்திரிகையில் எடுத்து போடுங்க. பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறார். அதுதான் நான் கேட்டேன். இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி இந்திய தேசம் முழுமைக்கும் அன்னையாக இருக்கலாம், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் என் அண்ணனாக இருக்கக்கூடாதான் நான் கேட்டேன். என்ன பிழை இருக்குது? இதுல என்ன பிழை இருக்குது? இன்னும் இந்த லூசு பயலுக்கு பிறந்த லூசு பயலுக்கு பிரபாகரன் பொழைக்க போன இடத்துல நாடு கேட்கிறான்னு பேசிட்டு இவனை வச்சுக்கிட்டு எங்கிட்டு நாடு கட்டுறது? நான் கேட்டேன் எங்க அண்ணன், நீ எதுக்கு இந்த வேண்டாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா? நீ ஒரு ஆள் கஷ்டப்பட்டு இவனுக்கு எவனுக்காவது புரியுதா? நாடு கட்டுறது பிரபாகரனுக்கா? உன் இனத்துக்கு, உனக்கு, எனக்கு நாடு நாதியற்று நிக்கிறே என் இனம், அண்டி அண்டி பிழைக்கிறே உலகம் பூரா ஓடி தவிச்சு வாய்க்கு தண்ணி வாங்கி பிடிக்க உனக்கு துப்பு இருக்கா? ஒருத்தன்ட்ட எந்த இடத்துல உனக்கு உரிமை இருக்குது சொல்லு பாப்பா. உன்னோட இடம் கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவனோட உனக்கு கோபம் இருக்குதா? ஏன் கொடுத்தான்னு கேள்வி கேட்டிருக்கியா நீ? பழைய வளர்த்துற உரிமை உனக்கு கொடுத்தான், வீட்டை எழுதி கொடுத்துருவ, எப்பவாவது வந்தா வாசல்ல நிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி தான்ங்கிற உரிமை வச்சுருவியா நீ? எங்க இருக்குது உனக்கு உரிமை? வளைய வளர்த்துற உரிமை. அந்த ஓரத்துல போய் மீன் பிடிக்க முடியல, அப்புறம் இங்கிட்டு வளைய வளர்த்துவ நீ? என்ன வளர்த்துவ? என்ன உரிமை இருக்கிறது உனக்கு? யாரோட நிலம் கச்சத்தீவு? யாரோட தீவு? என்னோட. யாரை கேட்டு கொடுத்தீங்க? கச்சத்தீவு மீட்கல. கடலுக்கு அடிய சிங்கள இனவெறி ராணுவம், கடற்படை ராணுவம் புதைச்சிருக்கிற கன்னிவெடியை எடுக்கல. உலகம் பூரா ஓடி ஓடி கன்னிவெடிக்கு எதிராக குரல் கொடுத்த என் தேசமே கடலுக்குள்ளே பதிச்சிருக்கிற கன்னிவெடியை ஏன் எடுக்க நீங்க கடும் சொல்லை சொல்லவில்லை, கண்டிக்கவில்லை. தண்ணிக்குள்ள தரையில கன்னி வெடியை வச்சால் ஒரே இடத்துல இருக்கும், தண்ணிக்குள்ள வச்சா அப்படி நிக்கும். நிலையா நிக்குமா? நிலையற்று பல்வேறு இடங்களில் போய் மிதக்கும். நாளைக்கு தமிழன் மீன் பிடிக்க போகும்போது படகுள் மோதி வெடிக்கும். ஏன் தண்டிக்கல? சாக போறவன் தமிழன், அவன் சாகலாம், அதனால நீ தண்டிக்கல. எல்லாரும் கேட்கிறான உணர்ச்சி வசப்படுற உணர்ச்சி. இள வீட்டில் நின்றுகிட்டு அப்படியே நிக்கிறதுக்கு படமா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படியே செட்டில்டு பெர்ஃபார்மன்ஸ். அதாம அப்படியே நிக்கிறான் பாரு. இது படமா? இது வாழ்க்கை. என் இன அழிவு. இளவுல நின்றுகிட்டு எவனும் ஒப்பாரி அப்படியே அப்படிதான் நேர்த்தி அழ முடியாது. எங்க ஓங்கித்தாடுவான், கதறித்தாடுவான். சா வீட்டுல நின்றுகிட்டு அப்படி சத்தம் இல்லாம பேச முடியாது. சோத்துக்கு மட்டும் வாய் திறக்கிற சொர்ண கட்டம் இல்ல சீமா. அப்படி ஒரு ஈனசாதி இனத்தில் நான் பிறக்கல, அப்படிப்பட்ட தலைவர்களால வளர்க்கல, வளர்க்கப்படல. என்ன தெரியும் இங்க இருக்கிறவனுக்கு பிரபாகரனை பத்தி? யாருக்கு தெரியும்? ஒருத்தனுக்கும் தெரியாது. அதனாலதான் வளரிட்டு இருக்கான். எதையாவது ஒண்ணு குறை சொல்ல முடியாதனால எதையாவது ஒண்ணு பேசி பேசி மடக்கிறது. அதுங்கிறது தீவிரவாதிங்கிறது, பயங்கரவாதிங்கிறது, அதை பண்ணிட்டாருங்கிறது, இதை பண்ணிட்டாருங்கிறது. என்ன பண்ணிட்டு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஆளு,
ஒருத்தன் தீவிரவாதின்னு வச்சுக்கிறீங்க. 22 பேரோட என் அண்ணன் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதே மேலானது என்று நான் முடிவெடுத்தேன்.